ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டவுனில் வந்து ஓப்பன் ஆனாங்க. சரியா? 100 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டாக வந்து ஓப்பன் ஆனாங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த லோக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து வரல. ஓகே, இதை நம்ம கவனிக்கணும். ஸோ அந்த லோக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யலைங்க, வரல. ஸோ அதுக்கு உள்ளே தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஒரு டவுனில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, அதுக்கு கீழே வந்து போகல. அந்த லோக்கு உள்ளே தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க. சரியா? அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேவா? 100 பாயிண்ட் வந்து செஞ்சிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டாக வந்து இன்னைக்கு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர்லாம் நம்ம என்ன எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 25,342 அப்படின்றத நம்ம எடுத்துருந்தோம் வெள்ளிக்கிழமை. சரியா? இது நான் வெள்ளிக்கிழமை சொன்ன லெவலு. ஆனால் அந்த S1 அந்த S2 R1 R2 வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு. சரிங்களா? அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பேஸ் பண்ணி, நம்ம க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா 350 அப்படின்ற ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் வந்து அரௌண்ட் நம்மளுக்கு 25,200 அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த லெவல் எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம், எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ லெவல் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் எப்பவும் சொல்றதா அந்த லெவல் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு ஏன் நம்ம கொடுக்கல அப்படின்னா, நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வேஸ். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் மார்க்கெட்ல நம்ம இருந்திருந்தா நம்ம கொடுத்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக சைடு வேஸ் மார்க்கெட் தான் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீமியத்தில் லெவல் கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த லெவலுக்குள்ள இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த லெவலை விட்டு நம்மளுக்கு மேலே போயிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இதில் ஒரு மூமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்துட்டாங்க. அந்த லெவலுக்கு மேலே போகவே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த லெவல் வந்து என்ன செய்யல, அப்டேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, சைடு வேஸ்ல தான் மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? ஃபுல் இன்னைக்கு ஒரு சைடு வேஸ் மார்க்கெட் தான். சரியா? ஓகே, நம்ம ப்ரீமியம் பார்த்துக்கலாம். ப்ரீமியத்தில் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம எடுத்த ஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25,200. சரிங்களா? 25,200 கால் இன்புட் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்திருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன லெவல் எடுத்திருந்தோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிட் லெவலாக வந்து 70 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா 133, R2 வந்து பார்த்தீங்கன்னா 167, R3 வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருந்தோம். சரியா? ஸோ நம்ம காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இந்த லெவல் வந்து நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டெலிகிராம் குரூப்ல. இது என்ன லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம 99 அப்படின்ற லெவலும் 48 அப்படின்ற லெவலும் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 99 அப்படின்ற லெவலும் இந்த 48 அப்படின்ற லெவலையும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே போயிருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புன்றது வந்திருக்கும். சரிங்களா? இதுக்கு மேலே நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கும். ஆனால் புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, மேலே போகவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் வந்து புட் ஆப்ஷன் மேலே இருந்தாங்க, அப்புறம் கால் ஆப்ஷன் மேலே வந்தாங்க. புட் ஆப்ஷன் அப்படியே நம்மளுக்கு மிட்டாய் நம்மளுக்கு இங்கே அப்படியே சைடு வைஸ்ல தான் இருந்தாங்க இன்னைக்கு ஃபுல்லாக. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும் இந்த 48 அப்படின்ற லெவலில் வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்ணுறாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு 80 அப்படின்ற ஒரு லெவலுக்கு மேலே போனோன்னே, அதாவது 80 அப்படின்ற லெவலுக்கு மேலே போனோன்னே இங்கேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு போகிறாங்க. ஒரு 20 பாயிண்ட். சரிங்களா? ஒரு மூமெண்டம் இன்றைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 பாயிண்ட் தான். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு மூமெண்டமாக இருந்தது. ஸோ வேற எந்த மூமெண்ட்டுமே கிடைக்கல. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இந்த சப்போர்ட்லேருந்து நம்மளுக்கு மேலே வந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு 99 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்துட்டு அகைன் நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க. ஆனால் அந்த 99க்கு மேலே வந்து என்ன செய்யல, கால் ஆப்ஷனும் வரல, புட் ஆப்ஷனும் வரல. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே இருந்திருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க, இன்னைக்கு ஒரு வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கும். ஆனால் இதுக்கு மேலே வந்து வரவே இல்லை. ஸோ நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். புட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 70 அப்படின்ற லெவலுக்கு வந்தாங்க. சரியா? நம்மளுக்கு மிட் லெவலுக்கு வந்துட்டு அகைன் நம்மளுக்கு இங்கே ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்க. 99 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்தாங்க. ஸோ அகைன் கீழே வந்துட்டு நம்மளுக்கு அதே இடத்துல தான் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணி கீழே போகிறாங்க. சரிங்களா? இதை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு அப்படியே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே வராங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 48 அப்படின்ற இடத்த பிரேக் பண்ணி நம்மளுக்கு அவங்க S1 வரைக்கும் வராங்க. இவங்க நம்மளுக்கு இந்த 99 அப்படின்ற லெவல் வரைக்குமே போகிறாங்க. அதுக்கு மேலே வந்து செய்யலைங்க, போகலை. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து முடிச்சு விட்டாங்க. ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு டிகே அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்று இன்னைக்கு நடக்கலாங்க. சரிங்களா? இன்னைக்குள்ள மார்க்கெட் அவ்வளோதான். ஸோ நம்ம நாளைக்கு என்ன லெவல் இருக்கும் அப்படின்றது நம்ம நாளைக்குள்ள லெவல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்பவும் போல தான் நம்ம நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் உள்ள இது வந்து நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் உள்ள ஸ்கிரிப்டை தான் நம்ம இன்னைக்கு சீக்கிரம் எடுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் செயின் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக், சரிங்களா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு எதில் வந்து டிஃபரெண்ட் கம்மியாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா?
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25,300 அப்படின்றதுல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, டிஃப்ரெண்ட் வந்து கம்மியாக இருக்காங்க. சரியா, 25,300 அப்படின்றதுல நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 25,300 பேஸ் பண்ணி என்ன செஞ்சிடலாங்க, லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம். சரிங்களா, ஸோ இந்த 25,300 பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சரா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,281 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, அதே போல R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,428 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,485 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, அதே போல நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,152 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,095 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு நாளைக்குள்ள லெவலாக இருக்கும். நம்ம எப்பவும் சொல்றது தான், R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் லெவல் வந்து மாறும். சரிங்களா, ஆனால் சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் இதே தான் இருக்கும். நம்ம கரண்ட்ல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஒரு மூமெண்டம் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு மாதிரி நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ்ல இருந்ததுன்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்சல் பார்க்கறதுக்காக நம்ம அந்த லெவல்ஸ் வந்து எடுக்கலாம். சரிங்களா, ஓகே, நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 137 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 194 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 242 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா 291 அப்படின்ற லெவலும் கிடச்சிருக்கு. சரிங்களா, அதே போல் S1 வந்து பார்த்தீங்கன்னா 94, S2 வந்து பார்த்தீங்கன்னா 71, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 47 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இது நம்ம எப்போ சொல்கிற போல தான் மார்க்கெட் நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் சரிதாங்க, அந்த இதில் நம்மளுக்கு எது ஏடிஎம்மாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த லெவல் வந்து மார்க் பண்ணிடுங்க. சரியா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த லெவல் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து கிடச்சிடும். சரிங்களா, ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, 5 மினிட் கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏடிஎம் என்ன இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அந்த ஸ்ட்ரைக்கில் ஓகேங்களா, காலில் மார்க் பண்ணணும் சரி தான், புட்டில் மார்க் பண்ணணும் சரி தான், ரெண்டுக்குமே இந்த ஒரே லெவல் தான் நம்ம வந்து செய்யறோம், மார்க் பண்ண போகிறோம். சரியா, ரெண்டுக்குமே இந்த ஒரே லெவல் தான். ஓகேங்களா, சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.